ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கம்புல செஞ்ச தோசை அண்ட் இட்லி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுக்கு நார்மலாகவே இட்லி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் நம்ம கம்பில் பண்ணுற இட்லி இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தி, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. கம்பு க்ளூட்டன் ஃப்ரீ, ஸோ டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அயன் நிறையா இருக்கனால அனிமியா பேஷண்ட்ஸ் க்யூர் பண்ணும். உளுந்து நம்மளுக்கு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். ஆன்டி ஏஜிங், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். நம்மளுக்கு டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும். மில்க் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு நாம் கம்பு, உளுந்து ரெண்டையுமே 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதை குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. கம்பு, உளுந்து ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது கூட நான் கம்பு அவல் வச்சுருக்கேன். இதையும் நம்ம கூட போட்டு ஆட்ட போகிறோம். உங்ககிட்ட கம்பு அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய சாதம் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றினாவே போதும், நல்லா ஊறிடும். கம்பை மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி ஆட்டுவோமோ அந்த மாதிரி மாவு ஆட்டி எடுத்துக்க போகிறோம். உளுந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒரே ஜாரில் 2 அரைக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே உளுந்தை அரைச்சிடுங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்து, கம்பு, அப்புறமா அவல். ஸோ நீங்கள் அரிசி அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்பு, அவல், உளுந்து மூணுத்தையும் நான் ஒரே பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு இன்னும் நல்லா பொங்கி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுடுங்க. மாவு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டில் தேங்காய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம மாவு ஊற்றி இட்லி குக்கரில் வச்சிடலாம். மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து குக்கரில் வச்சிடலாம். இட்லி தட்டை நம்ம இப்போது குக்கரில் வச்சுட்டோம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம விசில் வந்தோடனே எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோசை வாத்துருங்க. ஸோ அரிசி மாவு தோசை மாதிரியே இதுவும் நல்லா கிறிஸ்பாக வரும். அதை விட இன்னும் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தோசை நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சைடெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு திருப்புறக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தோசை நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம திருப்பிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இங்கேயும் கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இட்லி, தோசை ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம இப்போ ஒரு சட்னி அரைச்சிக்கலாம், பொட்டுக்கடலை சட்னி. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி அரைச்சிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ அதை சட்னியில் ஊற்றிடலாம். நம்மளோட பொட்டுக்கடலை சட்னி இப்போ ரெடி. நம்மளோட தோசை சட்னி ரெடி. ஸோ பார்க்கவே கோல்டிஷ் ப்ரௌன் கலரில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்மளோட இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது.
நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி இது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் ஏதாவது டிஃபரெண்டான ரெசிபிஸ் இல்லை டிஃபரெண்டான கண்டென்ட் போடணும் அப்படின்னாலும் அதே கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.